ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ஹரிஷ் இருந்துட்டு இங்கே பாருங்க பையா, இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல, நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. நீங்கள் போயிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். சந்தா எப்போவுமே உங்களுக்கு மட்டும்தான் பையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி அதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க. ஏற்கனவே அன்னைக்கு எங்கள் இந்த பக்கம் பேசிட்டு எங்களை இப்படி அனுப்பின உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதை நம்பி நாங்கள் மறுபடியும் இந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் நாளைக்கு வேற வர சொல்கிறீங்க? அதுக்குள்ளே சந்தானிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்கள் அண்ணனோட நிலைமை என்ன ஆகுறது? அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை பையா, இதுக்கு மேலெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, என்ன நம்புங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் சொல்லிடுறாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சேரனை பார்த்த உடனே சந்தா இருந்துட்டு ஓடி கட்டி பிடிச்சி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, என்னாலலாம் இங்கே இருக்கவே முடியாது, என்னை அடித்து கொன்னே போட்டுருவாங்க, உங்களுக்கெல்லாம் கல்யாணமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ப்ளீஸுங்க என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக போய் உன் பொண்ணை இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா சொன்னதுனால சந்தாவோட அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. நீ எதுக்காகவும் பயப்படாத சந்தா, உனக்காக நான் இருக்கேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலேயும் நான் உனக்கு தான், நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாருமே சேரனை பார்த்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா அண்ணன் எதுவுமே தப்பு பண்ணலை மட்டும் சொல்லாத, எங்களுக்கு வர கோவத்துக்கு நிலாவை வெளியே விட்டுட்டு இந்த ரூம்குள்ள ஒன்று அடைச்சி குமுறுன்னு குமிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன் அண்ணன், முதல்ல இந்த கல்யாணம் எதுக்கு நின்றுச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சந்தாவுக்கு என்னை பிடிச்சிருக்கு, அதனால் எல்லாரும் முன்னாடியும் என்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணால் என்ன தான் பண்ணுவேன்னு சொல்லிச்சு, அதனால தானே இந்த கல்யாணம் நின்றுச்சு, அதனால தானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குத்துன்னு குத்துறாங்க. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக என்னை அடிக்கிறீங்கன்னு கூட சத்தியமாக எனக்கு தெரியல, இல்லை என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்காகலாம் உன்னை கல்யாணம் நிற்கலைன்னு சந்தா கர்ப்பமாக இருக்காங்களாம், அதனால தான் இந்த கல்யாணமே நின்றுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏன்னா தம்பிக்காரன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீ எங்கடா பெரியப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருமோ என்ன ஒன்று, நீ எங்களுக்கு முந்திக்கிட்டலன்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சேரன் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதுக்கடுத்துதான் என்ன நடக்குதுன்னே புரியாமல் சேரனும் வெளியே வந்துடுறாங்க. அண்ணனை கொஞ்ச நேரம் ஓட்டி இருந்திருக்கலாம், அண்ணன் என்னடனா வெளியே போயிடுச்சு, கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா, அண்ணனே எதுவும் புரியாமல் தான் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நைட்டில் நம்ம சேரன் தூங்காமல் மண்டபத்தில் என்ன நடந்துச்சோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்தாவோட அப்பா சட்டையை பிடிச்சி கேட்ட போது ஆமான்னு மட்டும் தலையாட்டங்கன்னு சொல்லி சந்தா சைகை காட்டினது இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளம்பலாமா, ரெடி ஆயிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்ட உடனே சேரன் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. பல்லவனை எழுப்பி ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, டவலு எல்லாமே இருக்குது, நீ போய் குளிச்சுட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம சோழன் வராங்க. என்னென்ன ரெடி ஆகிட்ட போல இருக்குது, பரவாயில்லண்ணே, காரியத்தை பக்காவாக பண்ணியிருக்க போல இருக்கு, இதுக்காக தான் டீ போட கற்றுக்கிறேன், மசாலா டீ வடை டீன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தியாண்ணே, இது தெரியாமல் நாங்களும் இருந்திருக்கோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி நான் உன்னால் மட்டும் உட்காந்துட்டு இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிறாங்க. சேரன் எதுவுமே பேசாமல் வெளியில் போயிட்டு அமைதியாக நின்றுக்கிறாங்க. நிலா வராங்க. என்னென்ன ஆச்சு, இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? இல்லைப்பா காற்று வாங்கலான்னு வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னடா அண்ணன் எதுவுமே பேசாமல் போகுது, நீ பேசுகிற பேச்சுக்கு வேற என்ன பண்ண முடியுமா, கொஞ்சம் ஓவராக தான் நீ போயிட்டுருக்கடா அப்படின்ற மாதிரி தேட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம சேரனும் மண்டபத்தில் நடந்த விஷயத்தவே யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு எதுவுமே புரியாமல் குழப்பத்தொலையும் இருக்காரு. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் சேரனுக்கும் நம்ம சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க போதா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.